ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேக்ஸில் ஒரு சம்மு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இப்போ ஒரு சம்மாக நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் நான் என்ன இப்போ டெய்லியும் பார்த்துட்ருக்கனோ அந்த சம்மை தான் உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி நான் என்ன சம் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் நான் வீடியோஸ்லேயே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நீங்கள் அந்த ஒரு மாடல்லையும் டெய்லியும் ஒரு 10 சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தாலே போதும். இப்போ இதே மாதிரியே நான் ஒரு 5-6 சம் சொன்னேன் அப்படின்னா அந்த மாடல்லையே நீங்கள் எக்ஸாமில் முன்னாடி கொஷின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுலேயும் நீங்களாக போட்டு பாருங்கள். போட்டு பார்க்க அப்படியே வந்துடும். இப்போ நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்திங்களா, இந்த சம் ஒரு குரூப் 4 கொஷின் தான். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு எக்ஸாமில் வந்த ஒரு கொஷின். இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம், சால்வ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் 9,000க்கு 2 வருஷத்துக்கு தொடர் வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இங்கிலீஷில் கொஷின் பேப்பரில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழில் சாதாரணமாக தொடர் வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் இதெல்லாம் கொடுத்து கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, இது தனி வட்டியா இல்லை கூட்டு வட்டியா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ கொஷின் உங்களுக்கு போட தெரியும். இது தனி வட்டியா கூட்டு வட்டியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போது நமக்கு இப்படி அசல் கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜ் 2% கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நமக்கு 1% இருக்கும், இயர் இருக்கும், வட்டி எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, தொடர் வட்டி எவ்வளோன்னு கொடுத்து 2 வட்டி விகிதம் கொடுத்தா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அதை பார்க்கணும். நான் இப்போ தான் போட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது ஷார்ட்ஸ் மாதிரி போடுறதுனால அப்படியே உங்களுக்கு இப்போ போட்டுகிட்டே உங்களுக்கு காமிக்க முடியாது. நான் இப்போ சால்வ் பண்ணி வச்சுட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒன்று ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலாவிலையும் போடலாம். 1+r/100 ஹோல் பவர் n. இது சாதாரணமாக ஒரு பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் கொடுத்தா 100 ஆட் பண்ணிப்போம். ஏன்னா பர்சன்டேஜ்னால் 100. இப்போ 10%னால் எவ்வளோ வரும், 110ன்னு போடுவோம். 12%னால் எவ்வளோ வரும், 112ன்னு போடுவோம். இப்போ நான் எப்போவுமே என்ன போடுவோம், 9,000 போட்டுக்குவோம். இப்போது அசலை போட்டாச்சு. இப்போ 10%க்கு எப்படி போடுவோம், 110/100 இன்ட்டு 12க்கு 112/100. இப்போ இது என்னென்ன அடிக்க முடியுமோ அதை அடித்து போட்டு இருக்கிறத பெருக்கி போட்டோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், 0க்கெலாம் கேன்சல் பண்ணிவிட்டு 9, 11, 112 இதெல்லாம் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 11,088 நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ இன்ட்ரெஸ்ட் வேணும்னா A-B அசலில் நம்ம கழிப்போமா. அப்போ 9,000 11,088 கழிச்சோம்னா நமக்கு 2,088. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற தொடர் வட்டி. இந்த சம்முக்கு இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். தேங்க்யூ.